Hi friends, this is BOOPATHI. இந்த வீடியோவில் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து கூகுள் பே வழியாக வந்து பண்ணலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த வந்து ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு வந்து ஒர்க் ஆகுது. நான் மற்ற கார்டில் ட்ரை பண்ணல. ஸோ இதில் நியூ பேமெண்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அதில் யூபிஐ ஐடி ஆர் கியூஆர் தேர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணதையும் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூபிஐ ஐடி அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதையுமே ஸோ டிஸ்பிளேயில் வர மாதிரி சிசி டாட் ரெஜிஸ்டர் நம்பருக்கு முன்னாடி எஸ்டிடி கோட் அண்ட் கிரெடிட் கார்டோட லாஸ்ட் 4 digit @ ஆக்சிஸ் பேங்க். ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து வெரிஃபைங் கொடுத்ததையுமே உங்களுடைய நேம் வந்துட்டு ரெட்ரிவ் ஆகி வந்து வரும். ஸோ ஆனதுக்கப்புறம் ஓகே வந்து கொடுங்க. ஓகே கொடுத்ததையுமே டைரெக்டாக நம்ம பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து செக் பண்ணேன். ஸோ நான் எகைன் வந்துட்டு நான் பே பண்ணுறேன். ஸோ கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஸோ ஐசிஐசிக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ப்ரொசீட் டு பே. ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நான் ஓகே கொடுத்துமே இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக என்னோட கார்ட்லேயும் வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ அதுவும் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ என்னோட ஆக்சிஸ் பேங்க் மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு மற்ற பேடிஎம் அந்த மாதிரி 2 days 1 day அந்த மாதிரி ஆகணும் இல்லை. இதில் இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகுது. கிரெடிட் கார்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கார்டு என்னோட சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்பில்டு ஸ்பெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ண அமௌண்ட் 5 rupees. நான் ஃபஸ்ட்டு பே பண்ண 5 rupees, செகண்ட் பே பண்ண 5 rupees ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுமோ அந்த அமௌண்ட் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்முடைய கார்டில் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து கூகுள் பே வழியாக வந்து பே பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு.